என்ன சொல்லுவீங்க? பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போல என்ன சொல்லுவீங்க? சத்தம் காணமே. இடி இடிப்பது போல, பெரும் கூட்டம். இது மூன்றுமே இங்க இல்லை, விண்ணகத்தில். படிச்சிருக்கீங்களா? வெளிப்பாடு புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலேயே அப்படி எழுதப்பட்டிருக்கு. பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போல, இடி இடிப்பது போலவே வான் தூதர்கள் எல்லோரும் ஆண்டவரே 24 மணி நேரமும், அங்கே இரவும் இல்லை பகலும் இல்லை. என்ன இல்லை? இரவும் இல்லை பகலும் இல்லை. அங்கே எப்பொழுதுமே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஆரவாரம் தான் இந்த வானதூதர்கள். ஒரு கூட்டம் வானதூதர்கள், ஒரு பகுதி தான் அது, முழுமையாக இல்லை. ஒரு பகுதி வானதூதர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே துதித்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் நாமும் பூமியிலையும் அவருடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய நாமும் ஒன்று கூடும் பொழுது அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற வார்த்தை அல்லேலூயா. காலையில் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட ஆளுங்கள்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட்டவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். யாருமே சாப்பிடலையா? பரவாயில்ல, யாருமே சாப்பிடல. இப்போ இன்னைக்கு விரதமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு விரதம்னு சொன்னார். ரொம்ப அருமையான நாள். ஆண்டவருக்குள்ளவே நாம் செல்லுகின்ற ஊடுருவி செல்லக்கூடிய நாள். விரதம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், தபத்தினாலும் ஜெபத்தினாலும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவருக்குள்ளவே நாம் ஊடுருவக்கூடிய ஒரு வழி தவம் தானே? தவம் தானே? ஒன்னையும் ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து ரெண்டு தான். ஒன்று ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால். இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆம் என்றால் இல்லை என்றால் இல்லை. அவர் கற்றுக் கொடுத்தது எதையுமே நன்மைக்காக. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம் நன்மைக்காக, நம் வாழ்வுக்காக. வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையும் நம்மை புண்படுத்தக்கூடியதல்ல. ஆமென். இயேசுவின் வாயிலிருந்து வந்தக்கூடிய வார்த்தைகள் போலும் ஒருவேளை பேதுருவை பார்த்து சாத்தானே நீ தூரே போ, அப்பாலே போ என்று சொல்லியிருந்தாலும் சாத்தானே தான் சொன்னார், பேதுருவை சொல்லவே இல்லை. சொன்னாரா? உன்னில் உள்ள சாத்தான். அதே போல நம்மோடும் சொல்லுகிறது, நம்மில் உள்ள சாத்தானே நாம் எப்படி விரட்டணும்? அப்பாலே போ சாத்தானே சொல்றது மாத்திரமல்ல, அல்லேலூயா. அந்த வார்த்தை எங்க ஒலிக்கிறதோ அந்த இடத்திலேயே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும், ஆண்டவருடைய பாதுகாப்பும் இருக்கும். ஆமென். சே ஆமென். அல்லேலூயா. அதாவது நம்ம இப்பொழுது ஆகும், எல்லாம் ஆகும், கடவுள் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகும், எல்லாம் ஆகும், கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய தேர்வு செய்யப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? அப்ப நாம் கவலைப்படுவது எதனாலேயே? பார்த்தீங்களா? நாம் கவலைப்படுவதனாலேயே அடுத்தவங்க அது பார்க்கணும். யார் பார்க்கணும்? அடுத்தவங்களை காமிக்கிறதுக்காக. அடுத்தானே முகம் சோர்ந்து போய் கவலையோட நம்மளை பார்க்கும் பொழுது, ஏம்மா இப்படி இருக்கிறேன், ஏன்பா இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்கணுன்றதுக்காக நம்ம முகம் நல்ல முகமாக இருந்தாலும் கோணலாக, இல்லையா? இந்த சோகம் வரும் பொழுது, இந்த வேதனை வரும் பொழுது, இந்த சங்கடம் வரும் பொழுது, இந்த கஷ்டம் வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது நல்ல முகம் எப்படி இருக்கும்? சிரிச்சுட்டே இருக்குமா? சிரிச்சுட்டே இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்தில் 45ஆம் வசனம் பாருங்க. லூக்கா நற்செய்தி
ஆண்டவர் உமக்கு சொன்னதையே நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்று யார் சொன்னது? எலிசபெத் அம்மாள். யாரை பார்த்து சொல்றோம்? இந்த உலகத்தின் மீட்பெரிய கருத்தாங்கி இருக்கக்கூடிய அந்த அன்னை இடத்துல யார் சொல்லுகிறது? நம்மை போல சாதாரணமான ஒருவர் சொல்லுகிறார். ஆமீன். அதை கேட்டு மரியாள், அன்னை மரியாள் மகிழ்ச்சியோட அல்லேலூயா. நாமளும் அதே போலவே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு, ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளாக இருந்தாலும், அது கஷ்டங்களாக இருந்தாலும், அது துரிதங்களாக இருந்தாலும், அது வேதனைகளாக இருந்தாலும், வேதனைகள் வரும் பொழுது நீ சிலுவையே நம்ம ஒப்பு கொடுக்கணும். சிலுவையிலே நீ அனுபவித்த அந்த வேதனைகள், சந்தோஷம் வரும் பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ளவே அவர் நுழையும் பொழுது சந்தோஷம் பார்த்தீங்களா? அவர் என்ன குதிரை மேலே போனார்? இல்லை யானை மேலே போனார்? எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இயேசு எப்படி போனாரு? எல்லோரும் சொல்லுவாங்க, போடா கைதே. யாரை பார்த்து சொல்றோம்? நம்மளை பார்த்து சொல்றோம் இல்லையா? சொல்றோமா இல்லையா? கொஞ்சம் புத்தி கம்மி போனா, படிச்சது பாரம்பரியத்தில் பள்ளி பேரத்தில் வெற்றி அடையலைன்னு மார்க் வாங்கலைன்னா என்ன சொல்லுவேன்? கைதேன்னுவான் இல்லையா? அந்த கைதை மேலே யார் ஏறி வந்தார்? அவர் அதில் ஏறும்போது அந்த கைதை என்ன ஆயிடுச்சு? சிங்கத்தோடையும் மேலாக, பிரைஸ் தி லார்ட், குதிரையோட மேலாக. எல்லோரும் குதிரையில் ஏறி வந்த வீரர். அவர் அதற்கு மேலாகவே தேர்ந்தெடுத்த தன்னை தாழ்த்தி கொண்டது போலவே வேதனைகளிலும் சங்கடத்திலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் எல்லாம் நெருக்கடிகள் வரும்பொழுது எல்லாமே நம்மை தாழ்த்தி கொள்ளணும். ஆண்டவரை நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பவுலடிகளார் சொன்னது போலவே நாமும் சொல்லணும், அந்த வேதனை என்னிடத்தில் இருக்கட்டும், அந்த முள் என்னிடத்தில் இருக்கட்டும், அது என்னை குத்தி கொண்டு இருக்கட்டும், அந்த வேதனையை நான் தாங்கிக் கொள்ளுவேன். ஆனால் உம்முடைய கிருபையை மட்டும் தினம் தினமும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமீன். இப்பொழுதுதான் ஆமீன் சொல்லணும். தினம் தினமும் குறையாமல் அந்த கிருபை அவரிலிருந்து நம்ம மீது ஒழுகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக என்ன செய்யணும்? புலம்பல் நிறுத்தணும். புலம்பக்கூடாது. யாரையும் பழி சொல்லக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. தனக்கு வந்தது தானே தாங்கிக் கொள்ளணும். எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு வாரம் 10 நாள் முன்பே நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருகையிலே ஒரு பையன் வந்து என்னை பைக்கில் இடிச்சுக்கிட்டு நான் கீழே விழுந்துட்டேன். பைக்கோடு கீழே விழுந்துட்டேன். என்னுடைய முட்டியில் அடிபட்டுருச்சு. இப்போவும் எனக்கு நிற்க முடியல. இந்த அந்த பட்டக்ஸினுடைய அந்த எலும்பு எனக்கு கொஞ்ச நேரம் நின்றாச்சுன்னா அப்படியே கட்டுக்குது. இருந்தாலும் அந்த இடத்துலையே கூடியவர்கள் அவனை அடிக்கிறதுக்கு போனாங்க. தப்பு அவன் மேலே தப்பு. நான் இப்படி போகிறேன், அவன் இப்படி வந்தான். நான் சொன்னேன், அவனை அடிக்க வேண்டாம், அவனை விட்டுரு. அடித்ததுனால என் நோய் நீங்க போகிறதில்லை, அடித்ததுனால என் காயம் ஆற போகிறதில்லை, அடித்ததுனால மருத்துவர் வந்து எனக்கு இலவசமாக சிகிச்சை பண்ண போகிறதில்லை. நான் வேதனைப்படுறேன், அவனை ஏன் அடித்து வேதனைப்படுத்துகிறேன்? அங்கே நின்றவங்க எல்லாம் வந்து அப்படின்றாங்க. இல்லை சார், அவரை அடிக்க வேண்டாம் சார், விட்டுரும் சார், பையன் போகட்டும். தம்பி நீ வண்டி எடுத்துகிட்டு போ முதல்ல அப்படின்றான். என்னை அவங்க நின்றவங்க எல்லாம், சரி நீ தான் கீழே விழுந்து கிடக்கிறான்னு இவன் வந்து இவர் என்ன சொல்லுவாங்க, வேதம் சொல்கிறான் போகிறோம், வேதம் பேசிக்கிட்டு இருக்கிறோமா என்கிட்ட அவங்க பேசிக்கினாங்க. வேதாந்தம் பேசுகிறான், இவனை தூக்கி உட்கார வச்சுருவோம் சொல்லி உட்கார வச்சுட்டு ஒரு ஆள் போய் எனக்கு ஒரு சோடா வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு சோடா குடித்தாங்க. அப்புறம் ஒரு ஆள் வந்து டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்னா, டாக்டர்கிட்ட போக வேண்டாம் நானே போயிடுறேன். இப்படி போக முடியுமா அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னா. நான் டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நாங்கள் உங்களை கொண்டு விடுறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, நான் வேறு ஒன்றும் சொல்லலை, அட்ரஸ்ஸு என் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்கலை, அருளாலயத்தில் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? அருளாலயம். கனரா பேங்காண்டு இருக்கக்கூடிய சர்ச்சா, மாதா கோயிலா? அந்த கோயிலில் நீங்கள் என்ன இருக்கிறீங்க? பாஸ்டராக இருக்கிறீங்களா? பாஸ்டர் இல்லை, பின்ன என்ன இருக்கிறீங்க? நாங்கள் சாதாரணமாக எடுபடியாக இருக்கிறேன். என்னது?
எடுபிடியா இருக்கு. எடுபிடியா இருந்தவனுக்கு இந்த வாயா? எடுபிடியா இருந்தவனுக்கு இந்த வாயா? அப்போ என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய குருக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்க ஊழியக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். எடுபிடிக்கே இந்த மதிப்பு என்று சொன்னா, தினம் தினமும் ஆண்டவரிடத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறவனுக்கும் பரிந்து ஜெபம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவனுக்கும் இந்த இடத்துல ஆலயத்தில் பணிபுரிகின்ற எல்லா குருக்களுக்கும் எப்படி இருக்கும் அந்த மதிப்பு மரியாதை? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அருளாலயத்தில் கொண்டு விடுறோம் அப்படின்னாங்க. வேண்டாம், நானே வண்டி எடுத்து போயிடுறேன். ஒருத்தர் சொன்னார், ரொம்ப திமிரு. இது சொன்னவர் தனியே வண்டி எடுத்து போறான்றாரு. ரொம்ப திமிரு. ஓ, அடிபடலையா? நொண்டி நொண்டி போடுற அப்படின்னா, காலில் தானே, வண்டியில் ஏறி உட்கார்ந்தா சுரந்து போயிடுவேன் அப்படின்னா. ஏன் நான் சொல்றேன்னா, அன்னை மரியாளுடைய வயிற்றிலேயே இருந்த குழந்தையினுடைய பாக்கியத்தையே புரிந்து கொண்ட எலிசபெத் அம்மாள், இரட்சகருடைய தாய், மீட்பரின் தாய், என்னை காண வந்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்க வருகிறார். அவர் எவ்வளவு உன்னதத்தில் இருக்கக்கூடியவர். பாவிகளாய் இருக்கக்கூடிய நம்மை பார்க்குவதற்காகவே அவர் வந்திருக்கிறார் என்றால், இந்த வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆலயத்துக்குள்ளவே வந்து அவருடைய முன்னிலையில் இருந்த அவர் பிரசன்னத்தை உணரும்படியாக நாம் அழைத்து கொண்டிருந்தால், அந்த எலிசபெத் அம்மாள் சொன்னது சரியாக இருக்கா? பேர் பெற்றவர்கள் நாமளோ பேர் பெற்றவர்கள். ஏன் சொல்ல மாட்டீங்க? அந்த பாக்கியம் செய்தவர்கள் நாமோ. எத்தனையோ பேர் இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயே வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிருக்கலாம், அலுவலகத்துக்கு வேலைக்கு போயிருக்கலாம், அவருடைய இயலாயம் இருக்கலாம், வர முடியாத நிலைமை இருக்கலாம். இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, அவர்கள் எல்லோரும், இன்னொரு முறை சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன். தனக்குள்ளவே அது சொல்றதுக்கு இவ்வளோ வெக்கமா? அன்றே சொன்னது இன்றைய சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது என்ன பாருங்க, எந்நாளிலும் எந்த நேரத்திலும் பிரசவம் ஆகலாம். யாருக்கு? அன்னை மரியாளுக்கு. எந்த நேரத்திலும் எப்பொழுதும் வேணாலும் பிரசவம் ஆகலாம். ஆனால் அந்த மரியாள் அங்கே பெத்லகேமில் இருந்து, அங்கே என்ன, எங்க இருந்தா புறப்பட்டாள்? எங்கே ஏயப்படும் எப்பாடும் நஸ்ரேத்திலிருந்து பெத்லகேத்துக்கு அவங்க புறப்படுகிறார் தானே. நாசரேத்திலிருந்து பெத்லகேம் புறப்படு. என்னன்னு, பிரசவம் எப்போ வேணாலும் ஆகலாம் இல்லையா? வழியிலும் ஆகலாம், இன்னொரு வேளை சத்திரத்தில் போனால் கூட ஆகலாம். ஆனால் உலகத்திலேயே மாட்டு தொழுவிலேயே பிறந்தவர் அன்று முதல் இன்று வரை இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் கிடையாது. இருக்கா? உலகத்திலேயே அன்று முதல் இன்று வரை மாட்டு தொழுவிலேயே பிறந்த ஒருவரை இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் மாட்டு தொழுவில் பிறக்கவில்லை. ஏன் சொன்னா, தேர்ந்தெடுத்தார். உன்னதத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு தெரியாதா? அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு தெரியாதா அவர் எங்கே பிறக்க வேண்டும்? எங்கே பிறக்கணும்? அரண்மனையிலேயே பிறக்க வேண்டியவர் தானே. அரண்மனை ராஜாதி ராஜாவாகவே வரக்கூடியவர் பற்றி ஏசியா புத்தகத்தில் வரப்போற பற்றி சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ராசா எங்கே பிறக்க வேண்டும்? அரண்மனையில் பிறக்க வேண்டும். ஆனால் அவர் பிறந்தது எங்கே? மாட்டு தொழில். அதுதான் முக்கியம். அதையும் தாங்கிக் கொண்டார். தங்கிறது கூட ஒரு இடமில்லாமல், சத்திரத்தில் கூட இடமில்லாமல், தேவகுமாரனை உருத்தரித்து இருக்கக்கூடிய அந்த அன்னைக்கு தெரியும் இது தேவகுமாரன் என்று தெரியும். அப்படி இருந்தும் அந்த அன்னை அதை பொறுத்து கொண்டு, சகித்து கொண்டு, அதை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியது கடவுளுடைய சித்தம் எதுவோ அது அப்படியே நிறைவேறட்டும் என்று முடிவெடுத்தால் அன்னை மரியாள். அதே போல நாமளும் முடிவெடுக்கணும். என்ன முடிவு? அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அதற்கு மேலாகவே எனக்கு ஒரு விருப்பமும் இல்லை, ஒரு
சித்தமும் இல்லை. சொல்ல முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. நான் கேட்டது எனக்கு கொடுக்கணும், நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு கேட்க மாட்டேன். எவ்வளவு நாளை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். இங்க வந்து முட்டி போட்டுட்டு சொல்வதை நான் காதாலையும் கேட்டிருக்கிறேன். எவ்வளவு நாளையா நான் முட்டி போட்டு உன்னிடத்துல கேட்டுட்டே இருக்கிறேன். கொடுக்க மாட்டியா, தர மாட்டியா அப்படின்ற. அப்போ நாம வந்து ஒரு நாளைக்கு நான் அப்படி வரும்போது ஒரு அம்மா அப்படி கேட்டுருந்தேன், என்னம்மா வேணும்? ஐயா உனக்கு தெரியாதா? என்ன தெரியல, என்ன பார்க்கல. நான் பின்னாடி இருந்த போது என்னம்மா வேணும் அப்படின்னு. ஐயா உனக்கு தெரியாதா என்ன வேணும்னு? எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். நானும் உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு தெரியலம்மா அப்படின்னு முன்ன நீயா அப்படின்றான். பிரியமானவரே, அவரிடத்திலேயே சொல்வது அவர் காதிலேயே அவர் நம்மை உற்று பார்க்கிறார். அந்த பார்வையிலேயே, அவருடைய பார்வையிலேயே நாம் விடும் என்ற நம்பிக்கை, நாம் சொல்வது அவர் காதாலே கேட்கும் என்ற நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் அன்னை மரியாளுக்கும் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, நேரம் இல்லை இருந்தாலும் சொல்லிடுவோம். ஓகே, மார்க் நற்செய்தியிலேயே 9ஆம் அதிகாரம் 20-27 வரை வாசிப்போம். மார்க் நற்செய்தி 9:20-27 வரை. அவர்கள் அவரிடம் அவனை கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அவனுக்கு வலிப்பு உண்டாக்க தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவருடைய தந்தையை பார்த்து, எவ்வளவு காலம் இதுதாங்க, எவ்வளவு காலமாகவே நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு காலமாகவே முன்னாடியிலே வந்து நான் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. பிச்சை கேட்பது, நாம பிச்சை கேட்கிறவர்களா? நாம பிச்சை கேட்கிறவர்களா? ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, we are the rich, you are the rich அப்படின்னா. பணக்காரலையும் பணக்காரனாக இருக்கிறீர் அப்படின்றார். பணம் வெறும் நோட்டுக்கட்டில் மட்டும் பணம் அல்ல, அவருடைய ஆசீர்வாதத்திலேயே அதிகமாக ஆசீர்வாதம் பெறக்கூடியவர் யாரு? யார் அது? யார் கஷ்டப்படுகிறார்களோ, யார் வேதனைப்படுகிறார்களோ, யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாகவே தருவார். குறையல்ல, நிறைய. அது சொல்ல பாசிங்க. அடுத்தது 27 வரையும் வாசிங்க. வலிப்பு நோயால் இயேசுவிட வந்து, நீ நம்புகிறாயா? இயேசு அவனிடம் கேட்கிறார், நீ நம்புகிறாயா என்னால் என்றார். நீ நம்புகிறாயா என்னால் குணமாக்க முடியும் என்று தந்தை அதையும் யோசிக்கவில்லை. தந்தை எதையும் யோசிக்காமல் அவர் என்ன சொன்னார்? உம்மால் குணமாக்க முடியும், உம்மால் குணமாக்க முடியும். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை சாதாரண மனிதர்களுக்கு வாய் அளவில் தான் இருக்கும், சொல் அளவில் தான் இருக்கும். ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது சோர்ந்து போயிடுவீங்க, சந்திக்க மாட்டோம், எதிர்கொள்ள மாட்டோம். அந்த இடத்திலேயே பலவீனமாய் நாம் உதவிக்காக பல பேரையும் அணுகுவது பழக்கம். அப்பொழுது அவரை மறந்து விடுகிறோம். முதலிலேயே என்னிடத்தில் நீ வர வேண்டும், முதலிலே உன் விண்ணப்பத்தை என்னிடத்தில் வைக்க வேண்டும். முதல்ல விண்ணப்பம் வைக்கிறவங்களுக்கு தானே முதல்ல கொடுப்பாங்க, சீனியாரிட்டி பிரகாரம் தானே கொடுப்பாங்க. சீனியாரிட்டி உண்டா இல்லையா? வரிசையாக நிற்கிறாங்க,
டோக்கன் கொடுக்குறாங்கோ. பேங்கில் போயிருக்கீங்களா? பேங்கில் போகும்போது நமக்கு டோக்கன் தருவாங்க இல்லையா? 10 மணிக்கு வந்தவனுக்கும் 12 மணிக்கு வந்தவனுக்கும் 5 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரே கூலி மாதிரி இல்லை. பேங்கில் இருக்கா? யார் முதல்ல வந்தார்களோ, யார் முதல்ல டோக்கன் வாங்கியிருக்காங்களோ அவங்கள வரிசையாக கூப்பிடுவாங்க இல்லையா? இங்கே என்ன பண்ணுறோம்? கடைசி வந்தவனுக்கும் இங்கே ஆசீர்வாதங்கள் உண்டு. அதே ஆசீர்வாதம் தான். அதனால் நீங்கள் கடைசி வரணும்னு நான் சொல்லவே இல்லை. நான் அப்படி தான் நடந்தேன். கடைசி வர்றவனுக்கும் ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னபோது, சாமியார் பூசை வைக்கும்போது கடைசி தான் போவேன். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேரால் சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. நானும் சொன்னால் காலையில் வந்தவருக்கும் சரி, மதியம் வந்தவருக்கும் சரி, பூசை ஆரம்பிக்கும் வந்தவனும் சரி, பூசை பிரசங்கத்துக்கு வந்தவருக்கும் சரி, பூசை நல்கரணை ஆராதனை நேரத்தில் வந்தவனுக்கும் சரி, நல்கரணை நன்மை வாங்க வந்தவனும் சரி, எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க இல்லையா? நானும் அப்படி தான் போயிருந்தேன். எல்லாரும் பின்னாடி போய் நிற்பேன். கடைசியில் எல்லாரும் வரும்பொழுது எல்லாரும் முன்னாடியே சௌக்கியமாக இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா? அவர் என்ன நினைப்பார்? ஏங்க வெளியே நின்று எங்கெங்க உள்ளே வர்றதுக்கு இடமா இருக்கே, இவ்வளவு கூட்டமாக இருக்கே, இந்த கூட்டத்தில் எப்படிங்க வர முடியும்? அவர் எப்போ வந்தேன்னு கேட்க போகிறதில்ல, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் எல்லாரும் அப்படி தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே எல்லாரும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து நிற்கிறது எங்கள் பின்னாடி. நம்ம வந்து அந்த மாதிரி இங்கே கிடையாது. முன்னே வந்தாலும் பின்னே வந்தாலும் ஆண்டவர் முன்னிலையிலே நீதியும் நியாயமும் தர்மமும் சத்தியத்திலும் யார் யார் இருக்கிறார்களோ, யார் யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் ஒரே போலவே இருக்கும். ஆமேன். முகம் நோக்கி கொடுக்கறது இல்லை. இந்த முகம் அழகாக இருக்கு அதனால் அதுக்கு கொடுக்கலாம், இந்த முகம் இப்படி இருக்கு அதனால் அதுக்கு இல்லை, அந்த முகம் அப்படி இருக்கு அப்படி இல்லை. முகத்தை பார்த்தாலும் அவர் பண்ணுறதே கிடையாது. இருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் அது அனுபவம் இருக்கா? யாராவது கேட்டுட்டு கிடைக்காத யாராவது இருக்கா? அவராண்ட கேட்டுட்டு கிடைக்காத யாராவது இங்கே இருக்கான்னு தான் கேட்டேன். பார்த்தீங்களா? மௌனம் சம்மதம் யாருமே இல்லை. இதுதான் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையோடு கடந்து வந்து விண்ணப்பத்தோடு வந்து அவர் காலடியிலேயே சமர்ப்பிக்கும் பொழுது அவர் அது முகம் பாராமல் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் அந்த நோயாளியை அவர் சுகப்படுத்த முன் வந்தார். அதே போல நம்முடைய விண்ணப்பங்களும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார், தகுந்த நேரத்தில் நமக்கு கொடுப்பார். நம்பிக்கையும் விசுவாசமும் கைவிடாதே. ஆமேன்.